எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது. விஜய் கேட்ட 3 சின்னத்துல இருந்து ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு? சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு பலம். ஏன்னா இப்போ எல்லாம் கடந்த ஒரு வாரமாக என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, அவர் 2 முறை சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் போய் ஆஜரான பிறகு அவர் சிபிஐயோட அழுத்தத்துக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் அவரை போட்டு அமுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று கூட்டணிக்கு உள்ளே வந்துடும், என்டிஏக்குள்ளே, இல்லைனா நீ எலெக்ஷன் நிற்காமல் ஓடி போய்டு, இப்படிலாம் மிரட்டுறாங்கன்னா பரவலாக செய்திகள் பரப்பப்பட்டன. நேற்று வரையில் கூட 234 தொகுதியிலையும் தனி சின்னம் தான் கொடுக்க போகிறாங்க, உன்னால் ஆனதை நீ பார்த்துக்கோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எங்கே வேணா போ, அப்படிலாம் டைலாக்லாம் வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சடனாக விசில் சின்னத்தை அலாட் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு இந்த எண்ணம் வரத்துக்கு காரணம் எலெக்ஷன் கமிஷன் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை. எலெக்ஷன் கமிஷன் மீதான ஒரு நம்பிக்கை என்பது அதில் பாதாளத்தில் இருக்காது. இட்ஸ் இண்டிபெண்ட் பாடி, இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆனால் எல்லாரும் நம்புறது என்னென்னா, மோடி அரசு நினச்சதுன்னா அதை வில்லா வளைக்கும், தான் நினச்ச மாதிரி சொல்ல வைக்கும், தான் நினச்ச மாதிரி ஆட வைக்கும்ன்ற ஒரு எண்ணம் தான் மக்கள் மனதில் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னிச்சையான அமைப்பு என்ற எண்ணம் பெரும்பாலான மக்களுடைய மனதில் இல்லை. இது ரொம்ப அவலமான அருவருப்பான ஒரு விஷயம். அதனால தான் 234 தொகுதியிலையும் தனி சின்னம் கொடுப்பாங்கன்னெலாம் பேசினாங்க. பட் ஆச்சரியப்படத்தக்க அளவில் இன்றைக்கு மதியம் அந்த செய்தி, அவருக்கு பொது சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சென்டிமெண்ட்லாக ஒரு கவர்ச்சிகரமான ஒரு சின்னம் தான் நம்ம பார்க்கணும். அவரே கூட பிகில்னு ஒரு படம் நடித்தார். இப்போ பிகிலுக்கு விசில் அப்படின்லாம் ட்வீட்ஸ் வந்துகிட்டு இருக்குது, உங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள். கேட்ட சின்னம், அவர் கேட்ட 3ல் ஒரு சின்னம், ரொம்ப அட்ராக்டிவான ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிஎஸ்கே டேக்லைன் விசில் போடு, அதுவுமே மக்கள் மத்தியில் பரவலாக. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். இளைஞர்களை, நடுத்தர வயதினரை ஈர்க்கக்கூடிய அந்த சிஎஸ்கே உடைய அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேக்லைனும் அதோடையும் சேர்த்து இதை ஈஸியாக ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் நம்ம. அதுவே தான் இது ஆக்சுவலாக. ஸோ தேர்தலில் நிற்பதற்கு பொது சின்னம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெரிய கட்சிகள் கூட இன்றைக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சின்னத்தை எடுத்துட்டிங்கன்னா திண்டாடிடுவாங்க. புதியதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை ஒதுக்கலைன்னா அவர் போய் 234 தொகுதியிலும் தனியாக ஒவ்வொரு சின்னத்தை பேசுறதுன்றது கஷ்டமான, கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம், கொண்டு போய் சேர்ப்பது என்பது கடினமானதாக இருந்திருக்கும். நல்ல வேலையாக அவருக்கு நல்ல வேலை, நாட்டுக்கு நல்ல வேலையாக கெட்ட வேலைன்றது போக தான் தெரியும். அவருக்கு விசில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அரசியல் சூழலில் இது ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம். ஏனெனில் அவர் பிஜேபியோட அழுத்தத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார் எனும் பொழுது அவருக்கு சின்னம் ஒதுக்கியது என்பது எலெக்ஷன் கமிஷன் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை ஒரு பக்கம் வெளிப்படுத்தியது, அந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எகிரியது. இன்றைக்கு அது நீக்கப்பட்டு அவருக்கு சின்னம் கொடுக்கப்பட்டது. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு தன்னிச்சான அதிகாரம் இருக்கிறது என்பது போன்ற தோற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், எலெக்ஷன் கமிஷனை பற்றிய உங்களுடைய மதிப்பீடுகள் எப்படி இருந்தாலும், புதியதாக ஆரம்பித்த ஒரு கட்சி, செல்வாக்கு மிக்கதாக அறியப்படுகிற ஒரு கட்சி, அவர்களுக்கு முதல் தேர்தலிலேயே பொதுவாக ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பது இன்றைய அரசியல் பின்புலத்தில் இருந்து பார்த்தால் நிச்சயமாக விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ளும். எலெக்ஷன் கமிஷன் மீது நம்பிக்கை ஏற்படுத்துகிற விதமாக இந்த ஒரு தோற்றம் ஏற்படுத்துன்னு சொன்னீங்களே, அந்த சின்னம் ஒதுக்குனது, இதற்கு பின்னாடியும் ஒரு அரசியல் காரணங்கள் சொல்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு அப்புறமா உடனே பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ விஜய் அவங்க எதிர்பார்க்கிறத நிறைவேற்றதா சொல்லிட்டாரு, அதனால தான் அவர் எதிர்பார்த்தது அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான பாருங்க. அதாவது ஒன்று மட்டும் உறுதி, எது பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. அவர் இப்போ 234 தொகுதியிலையும் தனி சின்னம் தான், உனக்கு பொது சின்னம் இல்லை என்று சொல்லி அவருடைய அந்த 3 சின்னங்களில் ஒரு சின்னங்களை ஒதுக்க வேண்டும் என்று கோரிய அந்த மனு நிராகரிக்கப்பட்டு 234 உனக்கு இண்டிபெண்ட் தான், நீ தனி சின்னம்னு சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அதாவது மோடி மட்டும் விளையாடுதுன்னு சொல்லுவீங்க. ஒரு சின்னத்தை கொடுத்தாலும் இவன் வேலை போயிட்டான், மோடி போட்டு அமுக்கிட்டார் அவனுங்க. ஸோ எது செஞ்சாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அதனால் இது அவரவர் மனதை பொறுத்தது. ரொம்ப நாள் கழிச்சு விஜய்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அமைஞ்சு. ஆமாம், ஒரு ரொம்ப நாள் பொறுத்து ஒரு நல்லது நடந்திருக்குது. இது நாட்டுக்கு நல்லதான்றதான் முக்கியமாக கேள்வி. விஜய்க்கு நல்லதாக இருக்கக்கூடிய விஷயம் நாட்டுக்கு நல்லதான்றதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சின்னம் என்ற அளவில் எஸ், இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் அவருக்கு. ஏன்னா தொடர்ந்து பின்னடைவுகளே சந்தித்து கொண்டிருக்கிறார். செப்டம்பர் 27 அந்த துயர சம்பவம், 41 பேர் இறந்த பிறகு அவருடைய பொதுக்கூட்டங்கள் என்பவை கிட்டத்தட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு 3 மாதங்கள் பொழுது தான் அவர் ஈரோடுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் வந்தார். 84 நிபந்தனைகளை போட்டு அதுக்கு பிறகு வந்தார். அதுக்கு பிறகு ரெகுலராக வாரம் வந்தவர் சுத்தமாக இல்லாமலே போச்சு. 2வது அவருடைய திரைப்படத்திற்கான அந்த நெருக்கடி என்பது உண்மையிலேயே அவரை மிகப்பெரிய அளவில் நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. 3வது சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. விஜய்க்கு இது பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம். தமிழ்நாட்டுக்கு நல்லதா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதான்றத தேர்தல் தான் முடிவு செய்யும்.
25ஆம் தேதி தாவேக்காவோட செயல் வீரர்கள் கூட்டம் விஜய் அவரோட தலைமையில் நடைபெற இருக்குது. அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை கூட்டம் வந்து பரப்புரை டீம்ல இருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க. ஸோ விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனையை இதுவரைக்கும் பெரிதா பேசல. அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவர் பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த செயல் வீரர் கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசுவார்னு எதிர்பார்க்கலாமா? யாமறியோன் பராபரமே. நீங்கள் விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்ன கேட்குறீங்க? அவங்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசுவாரா இல்லையான்றது அவருக்கே வெளிச்சம். அப்படியே பேசினாலும் அது மீடியா அலோவ் பண்ணுமா? மீடியாவுக்கு பர்மிஷன் இருக்குமா? அவங்க கட்சியோட உள் விவகாரம் அது. செயல் வீரர்கள் கூட்டம் சில சமயம் அலோவ் பண்ணுவாங்க, சில சமயம் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னத்தை பேச போறாருன்றது நமக்கு தெரியல. அடுத்த நாள்லேருந்து அந்த பாஜக கொடுக்குற அழுத்தங்கள்லாம் அன்னைக்கு வெளிப்படுத்தி தான் ஆகணும். இது வரைக்கும் வெளிப்படுத்தலை. எப்படி எதிர்பார்ப்பீங்க நீங்கள் அவர் அழுத்த வெளிப்படுத்துவார்னு எதை வைத்து எதிர்பார்க்கிறீர்கள்? இப்போ அடுத்த நாள் வந்து அவருடைய அந்த பரப்புரை குழு தமிழ்நாடு பூரா போகுது. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது அவருக்கு வந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசாமல் இருக்கலாம். அதை பற்றி நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் மக்கள் பிரச்சனையை பற்றி அவர் பேசணும் இல்லை. மக்கள் பிரச்சனையை பற்றி அவர் பேசாமல் இருக்கிறது, அவருக்கு வந்த பிரச்சனையை பேசாமல் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்லப்போனால் அவர் பிரச்சனையை அவர் பேசாமல் இருக்கிறது ஒரு நல்ல பண்பு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. ஏன் பிரச்சனை இது? நான் உன்னை கேட்டேன். நான் ஜனநாயகன் படத்தை பற்றி இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறீங்க. ஒருத்தன் ஆதரித்து பேசுகிறான், ஒருத்தன் ஏற்று பேசுகிறான். 1000 கான்ஸ்பிரசி தியரிஸை ஃப்ளோட் பண்ணுறாங்க. நான் எதுவுமே பேசலை. நான் ஏன் பேசணும்? பிரச்சனை எனக்கு கூட கிடையாது. ப்ரொடியூசருக்கும் சிபிஎஃப்சிக்கும். விஜய்க்கு அதில் ரோலே இல்லைன்னு கூட ஆர்கியூ பண்ணலாம். லாஜிக்கலி அதான் கரெக்டு. நானே அமைதியாக இருக்கும்போது நீ எதுக்கு பேசுகிறேன்? இந்த ஆர்குமெண்ட்டு நியாயமான ஆர்குமெண்ட். லாஜிக்கலி நியாயம். நீங்கள் சொல்கிற மாதிரி நியாயமான ஆர்குமெண்ட்டாக இருந்தாலுமே இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசு இது போகிற ஒரு அழுத்தம் கொடுத்தேன்னா எப்படி பேசுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் பிஜேபினா மட்டும் நீங்கள் பேச மாட்டேறீங்க, இங்கே தமிழ்நாடு அரசுனா மட்டும் பேசுகிறார் இல்லையா? அப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா அவர் நோக்கி? சார் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார். நீங்களாவே இமேஜினரி ஒரு அனுமானத்தின் அடிப்படையில், ஒரு கற்பனையின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. இப்போ வந்து சிபிஎஃப்சி பிஜேபி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கு. உண்மை. தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தால் அவர் பேசுவார்னு எதை வச்சு சொல்கிறீங்க? எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? சாதாரண ஒரு காவல்துறை ஒரு நிபந்தனை கொடுக்கறது, எல்லா கட்சியும் கொடுக்கறது, அதுக்கே வந்து அவர் என்ன பேசினார்? எங்களை முடக்க பார்க்குறாங்க, எங்களை ஒழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு பேசினார் இல்லையா? சார் அதுக்கும் ஒரு படம் வெளியிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்த படம். நான் இன்னமும் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த படம் வெளியிடலைன்னா அந்த ப்ரொடியூசருக்கும் கவர்மெண்ட்டுக்குமான சிபிஎஃப்சிக்குமான பிரச்சனை சார். விஜயை கொண்டு வந்து நீங்கள் நடுப்புற எப்படி போக முடியும்? நீங்களா யோகிச்சுக்கிறீங்கன்ற நான். ரெண்டாவது வந்து சிபிஐ சம்மன்ஸு சட்டம் கடமையை செய்யுது. சிபிஐ வர விசாரிக்காட்டி தான் பிரச்சனையை ஒழிய சிபிஐ விசாரிக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. விசாரிக்காட்டி தான் அதில் 1000 கான்ஸ்பிரசி தியரிஸை நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இது ஒரு பக்கம். அவர் தன்னுடைய பிரச்சனைகளுக்காக பேசவில்லை என்பது என்னை பொறுத்தவரையிலும் நம்ம பேச தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் தான் முடிவு பண்ணணும், அவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பேசணுமா வேணாமா. ஆனால் பொது பிரச்சனையை பற்றி அவர் பேசாமல் இருக்கிறது நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய, பேச வேண்டிய விஷயம். நான் தான் மாற்று திமுகன்றது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி, பெரிய கட்சி. தாவேக்காக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லிட்டு, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி எந்த பிரச்சனையை பற்றியுமே நீ வாய் திறக்காமல் இருக்கன்னா அப்போ நீங்கள் என்ன அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறீர்கள்? என்ன கட்சி நடத்துகிறீங்க? திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் ஒரு கட்சி இருக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, அதை நியாயப்படுத்துறீங்க. 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றி அமைக்குதுன்னா எல்லாரும் ஒரு கருத்து சொல்லும்போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அமைதியாக இருக்கீங்க. உங்களை யாரும் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஒரு ப்ரெஸ் மீட் கூட கிடையாது. த்ரூ மீடியா தான் நீங்கள் மக்கள்கிட்ட பேசுவீங்க. 41 பேர் செத்த ஒரு சம்பவத்தில் கூட வந்து மீடியா முன்னால் உட்காந்து உங்களால் பேச முடியல. 3 நாள் பொறுத்து 4 நாள் பொறுத்து வீடியோ தான் போட்டிங்க. ஆகவே மக்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் இதுவரை என்ன சாதிச்சிங்க? ஒரு அரசியல் கட்சிக்குரிய எந்த இலக்கணமுமே உங்களுக்கு இல்லை. சோஷியல் மீடியாவில் மட்டும் ஒருத்தன் கொடுத்து நடத்த முடியாது. பாரம்பரிய ஊடகங்கள், பாரம்பரிய அரசியல் நடவடிக்கைகளுக்கு துணை இருப்பதாகத்தான் சோஷியல் மீடியா இருக்க முடியுமே தவிர சோஷியல் மீடியா மட்டுமே ஒரே அளவுகோல இருக்க முடியாது. இப்போ பிஜேபியோ காங்கிரஸோ திமுகவோ அண்ணா திமுகவோ என்ன பிற கட்சிகளோ பாரம்பரிய ஊடகங்களை வச்சுருக்காங்க, தொலைக்காட்சி வச்சுருக்காங்க, அல்லது வைக்காமலும் இருக்காங்க. மக்கள் போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க. அந்த கட்சி தலைவர்கள் மக்களாக நிற்கிறாங்க, மீடியா கிட்ட பேசுகிறாங்க, ஒருவர் பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாலையும் இயங்குறாங்க. நீங்கள் ஒன்லி சோஷியல் மீடியாவில் தான் இயங்குறீங்க. இது முறையானதும் அல்ல. இது மக்கள் மீதான ஒரு நம்பிக்கை கொண்ட செயல் என்றும் நாம் சொல்ல முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். இந்த பேக்ரவுண்டில் ஒரு மாதமாக அவர்கிட்ட எந்த அறிவிப்பும் இல்லை. அவரோட மக்கள் தொடர்பு என்பது ஒன்லி த்ரூ ட்வீட் தான் இருந்தது. ட்விட்டரில் அவர் பிரிண்டில் போடுவார், டெக்ஸ்ட்டில் போடுவார், இல்லைன்னா வந்து வீடியோ போடுவார். இதுதான் அவருடைய இந்த ஒன்லி கம்யூனிகேஷன், லைன் ஆஃப் கம்யூனிகேஷன். அதுவே வந்து ஒரு மாதத்திற்கும் மேலாக இல்லை. இப்போ இன்னைக்கு அறிக்கை வந்திருக்குது. இது அவர் பேரில் வந்ததா, புஷி பேரில் வந்ததா தெரியல சார். தாவேக்கா இதுலேருந்து வந்துச்சு. எனவே தாவேக்காலேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 18th October
ஜனநாயகன் இஷ்யூக்கு பிறகும் சிபிஐ என்கொயரிக்கு பிறகும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை அவங்க தொடங்கியிருக்காங்க. 2 சம்பவங்களை அவங்க சொல்கிறாங்க. அவர் என்ன பேச போகிறார் என்ன நமக்கு தெரியல. இது வந்து ரொம்ப ஒரு அசூயான ஒரு அரசியலாக தான் இருக்குது. எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறது, எந்த விதமான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் நேச்சருமே இல்லை. அது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இஸ் அ பாலிட்டிஷியன் வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ். குறைந்தபட்ச அரசியல் கொண்ட ஒரு அரசியல் தலைவர் அவர் இருக்கார். அவருக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குன்றது உண்மை, நான் ஒப்புக்கொள்கிறேன். அவங்களுடைய ஆன்லைனில் வந்து ஓட்டர் ஐடி ஆதாரோட சேர்த்து 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் 1 கோடி 30 லட்சம் என்று நினைக்கிறேன் அவருடைய தொண்டர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய சக்தி. 1 கோடி வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் என்றால் அது தமிழ்நாடு அரசியலில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். திமுக அண்ணா திமுக 2 பேரும் கதி கலங்கி நிற்கிற விஷயம் இது. இதை நான் மறுக்கலை. 2 பேருமே வந்து வயிற்றுல புளியை கரைக்குது 2 பேருக்கும். திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும் விஜயின் வருகை வயிற்றில் புளியை கரைத்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போதுன்னு அவங்களுக்கு தெரியல. யாராலையும் தெளிவாக யூகிக்க முடியல. ஒரு தரப்பு வந்து இது திமுகவுக்கு சாதகமாக போவோம், 4 ஓட்டு உடையிறதால. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் 3 உடையும் போது சிம்பிள் லாஜிக் படி பார்த்தா இது திமுகவுக்கு தான் லாபம் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. இன்னொரு தியரி என்னன்னா, அவர் கோர் டிஎம்கே ஓட் பேங்கையும் உடைக்கிறதால யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வரப்போகுது. ஸோ அது திமுகவுக்கு பேட் நியூஸ்ன்றாங்க. இதில் எது உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் 1 கோடி வாக்குகள் அவருடைய ஆதரவாளர்கள் தாவேகா தொண்டர்கள் ஆன்லைனில் அதில் டூப்ளிகேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. சாஃப்ட்வேர் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடி சேர்த்து தான் போடுறாங்க. 1 கோடியே 30 லட்சமாக என்னமோ. இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர். அது அப்படியே ஓட்டாக வருது அல்லது அதில் ஒரு 2/3 ஓட்டாக வருது அப்படின்னாலே கூட வந்து டெஃபினட்டாக வந்து தமிழக அரசியலில் ஏதாவது ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்த தான். செங்கோட்டையன் 30% அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. அதான் சிவா, எனக்கு வந்து அதை ஒதுக்கி தள்ள முடியல. செங்கோட்டையனோட கருத்தை என்னால் ஒதுக்கி தள்ள முடியல. தெர் இஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். அவருக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்னை உண்மையிலேயே மலைக்க வைக்கிறது. நான் அதை இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறேன். பட் ப்ராப்ளம் வந்து அது ஓட்டாக எப்படி மாறப்போகுது, மாறும்பொழுது அது யாரை பாதிக்க போகுது, அதுதான் இப்போ சிக்கல். அவருடைய செல்வாக்கு பற்றி எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப ஏமாற்றத்தை தான் கொடுக்கின்றன. ஒரு அரசியல் தலைவராக அவர் எந்த விதமான நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இதுவரை செயல்படவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. விஜய் போகிற இடங்கள்ல விஜய் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடுறாங்க. எல்லா மீட்டிங்லையுமே தாவேகாவோட மீட்டிங்கில். இப்போ விஜய் இல்லாமல் தாவேகா பரப்புரை குழு வந்து ஊரா மீட்டிங் போகிறாங்க இல்லையா? இப்போ அங்கே தெரிஞ்சிடும் இல்லையா உண்மையான மக்கள் கூட்டம் தாவேகா நம்பி வராங்களா இல்லை விஜயை பார்க்க வராங்களா தெரியலாம். நான் மறுக்கவில்லை. ஆனால் அது மட்டுமே கூட அளவுகோல் அல்ல. அதாவது அந்த கூட்டத்தை பார்க்க வர கூட்டம்னு கொச்சைப்படுத்த வேண்டாம். ஓகே, மன்னிக்கணும். அதாவது வந்து அவங்கள சொல்லலை, அந்த கருத்தை சொல்கிறேன். அதாவது அது அப்படி அல்ல. நான் சில பேரை பார்க்குறேன், சில பேர் என்கிட்ட பேசுகிறாங்க அவருடைய ஆதரவாளர்களை. நான் அவரோட ஒரு படத்தை கூட பார்த்ததில்ல, ஆனால் அவர் ஓட்டு போடுவேன்றான். ஒரு மென்பொருள் நிபுணர், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். இல் பி அரவுண்டு அதிகபட்சம் அவருக்குன்னா ஒரு 27-28 வயசு இருக்கும். அவர் சொல்கிறார், நான் அவருடைய ஒரு படத்தை கூட பார்த்ததில்லை, நான் இந்த முறை அவருக்கு ஓட்டு போடுவேன். நான் எதுக்காக இந்த முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, திமுக அண்ணா திமுக என்ன சாதிச்சு கீழ்ச்சாங்க. நான் ஒரு தேர்தலில் திமுக போட்டிருக்கேன், ஒரு தேர்தலில் அண்ணா திமுக போட்டிருக்கேன். இந்த முறை நான் விஜய்க்கு தான் போட போகிறேன். ஆனால் அவருடைய ஒரு படங்களை கூட நான் இதுவரை பார்த்ததில்லை. ஒரு புதிய தொடக்கம் இருக்கட்டுமே. அவர் தப்பு பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் மாற்றிடலாம். ஏன் இவங்க 2 பேருக்கும் நம்ம போடணும்? இவங்க 2 பேரும் என்ன சாதிச்சு கீழ்ச்சாங்க? 2 பேரும் என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்க 2 பேர் தான் குத்தகைக்கு எடுத்திருக்காங்களா? நம்ம தமிழ்நாட்டினா இவங்க 2 பேருக்கும் பட்டா போட்டு கொடுத்துட்டோமா? ஒரு மாற்றத்துக்கு ஏன் நாம் துணை போகக்கூடாது? ஏன் ஒரு மாற்றத்தை நாம் வரவேற்கக்கூடாது? புதுசாக ஒன்று வருது, ட்ரையல் பார்ப்போமே, முயற்சித்து பார்க்கலாமே. ஒன்று குடிமொழி கிடையாது. தவறு செஞ்சாருன்னா அடுத்த எலெக்ஷனில் மாற்றிடலாம். இப்படி பேசக்கூடிய நண்பர்கள் நான் இருக்கேன், நான் பார்க்குறேன். அவங்க ஒன்றும் அவருடைய ஒரு படத்தை கூட பார்க்காதவங்க. அவரை முண்டி அடிச்சுட்டு போய் பார்க்கணுன்னு ஆசைலாம் இல்லை. இப்போ அவங்க வீடோ அலுவலகமோ அவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் நடத்து போகிற இடத்துல விஜய் வராருன்னா அவங்க ஓடி போய் முண்டி அடிச்சுட்டு போய் அவரை பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த விஜயோட ஆதரவாளர்களை பார்க்க வர கூட்டம் என்று சுருக்க வேண்டாம். நீங்கள் அப்படி சுருக்கணுமே. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவருக்கு விஜய் படத்தை கூட பார்க்கல, விஜய் வந்து இந்த திட்டத்துக்காக விஜய் இதை பண்ண போறாரு, இதுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போறேன் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. கண்மூடித்தனமா நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றத அது எப்படி எடுத்துக்கிறது? இது நல்ல கேள்வி சிவா. இவங்க 2 பேர் மேல இருக்க வெறுப்பு அது. விஜய்க்கான ஆதரவை இப்போ நான் சொன்ன அந்த கேட்டகரி ஒன்று, அவரோட படத்தை கூட பார்க்காதவங்க ஒன்று. இன்னொன்று அவருடைய படங்களை பார்த்து அவரால் வசீகரிக்கப்பட்டவர்கள், ஒரு கதாநாயகன் மீது இருக்கக்கூடிய ஒரு மோகம், ஒரு 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 அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் வரக்கூடிய அவர்களையும் நான் குறைச்சி மதிப்பிடல. அது எங்கேருந்து வருதுன்னா இந்த 2 பேர் மேலே இருக்க அவமரியாதை.
திமுக அதிமுக ரெண்டு பேர் மேலேயும் ஒரு அவமரியாதை, ஒரு அவமதிப்பு, ரெண்டு பேர் மேலேயும் மக்கள் வந்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். ரெண்டு பேரும் வந்து மக்களுக்காக ஒன்றும் பெருசாக செய்யலை. பெரிய அளவில் பேசுவாங்களே ஒழிய நடைமுறையில் வந்து நிர்வாக சீர்கேடு, குடும்ப அரசியல், ஊழல் ரெண்டு பேருமே என்ற எண்ணம் மக்கள், பெரும்பாலான மக்கள் மத்தியில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அவங்க ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த மாற்றம் வந்து விஜய் கொடுப்பாருன்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை எந்த அளவு நியாயமானதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கடினம். பெரிய மாற்றத்தை விஜய் கொண்டு வந்துடுவார்னு நான் நம்பலை. பட் அவருடைய படங்களை பார்த்து அவருடைய ரசிகர்களாக, அவருடைய ஒரு ஹீரோ வர்ஷிப்பில் அவரை பார்க்குறவங்களுக்கு அவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாற்றம் என்பது, அந்த மாற்றத்தை அவர் கொடுப்பாரு என்கின்ற நம்பிக்கை வெறும் ஒரு சினிமாக்காரன் மீதான கவர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் வரல. இந்த ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுத்த ஆட்சியின் மீதான மதிப்பீடு. நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. இந்த ரெண்டு பேரோட ஆட்சியில் மாறி மாறி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இவங்க ரெண்டு பேர் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இது இவர்கள் மீதான மதிப்பீடு. ஊழல், நிர்வாக சீர்கேடு, குடும்ப அரசியல், இது மூணு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பாலான, அதாவது ஒரு பரந்துபட்ட மக்கள் மத்தியில் அது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கும் அதுக்கும் இவங்க தான் காரணம். இவங்க மேலே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இவங்க ரெண்டு பேரையும் மொத்தமாக நான் வந்து கழுவில் ஏற்றணும்னு சொல்லலை, மொத்தமாக தூக்கி வச்சு கொண்டாடணும்னு சொல்லலை. இவர்களால் நன்மைகளும் விளைந்திருக்கின்றன, தீமைகளும் விளைந்திருக்கின்றன. இவங்களை வந்து நம்ம மிக்சட் பேக்காக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரேடியாக அவங்களை தூக்கி அடிக்கவும் இல்லை, தூக்கி வச்சு கொண்டாடவும் இல்லை. ஆனால் விஜய் மீதான ஆதரவாளர், விஜயுடைய ஆதரவாளர்கள் என்பவர்கள் எத்தகைய மனநிலை கொண்டவர்கள் என்பதை நான் பார்க்குறேன். நாளைக்கு விஜய் கிட்ட அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்துன்னா அவங்க திரும்ப இந்த ரெண்டு கட்சியில் ஒரு கட்சிக்கிட்டே போகலாம். விஜயகாந்துக்கு நடந்த மாதிரி. விஜயகாந்த் வந்து 10% வரைக்கும் போச்சு 2009. அவர் 2005 கட்சி ஆரம்பிக்கிறார், 2006 அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. பீக்குக்கு போனது 2009. ஒரு அசம்பிளி 2006, ஒரு பார்லிமெண்ட் 2009 நிற்கிறாரு. 11 ஜெயலலிதா கிட்ட போனப்போ ஒரு 41 சீட் வாங்கி 29 ஜெயிச்சார். அதன் பிறகு அவருடைய நடவடிக்கைகள் வந்து மிக மிக மோசமானதாக இருந்ததால் இன்னைக்கு வந்து அந்த அவர் இருக்கும்பொழுதே அந்த கட்சி 10% வாக்குலேருந்து 1%க்கு கீழே போச்சு. அந்த வாக்காளர்கள் திரும்ப திமுக அதிமுக வந்தாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம். நாளைக்கு விஜய்க்கு அது நடக்கலாம், நான் மறுக்கலை. பட் முதல் தேர்தலில் அவருடைய வாக்கு என்பது இவங்க ரெண்டு பேருக்கும், விஜயகாந்துக்கு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக விஜய்க்கு இன்னைக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதில் எந்த சந்தேகம் வேணாம். அதுவும் ஒரு பொது சின்னம் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தன் அரசியலை அவர் எப்படி எடுத்துக்கொண்டு போக போகிறார் என்பதை பொறுத்தது. அவர் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு ரெண்டு கட்சிகளுக்கும், ரெண்டு பெரிய கட்சிகளுக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த 1,30,00,000 இது வந்து விஜயகாந்த் இருக்கும்போதெல்லாம் இத்தகைய பரிசோதனைகள் அப்போ சோஷியல் மீடியா இவ்வளோ தூரம் வளரல, ஆன்லைன் இவ்வளோ தூரம் க்ரோத் ஆகலை. இப்போ நடந்திருக்குது. ஏன்னா அதில் வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு தெரியும் அது வந்து. ஸோ அது அந்த அளவுகோலை 1,30,00,000 பேர் அந்த அளவுகோலை வச்சு பார்த்தீங்க, அதில் ஈவன் ஒரு 70% அரௌண்ட் 80 lakh votes அவங்களுக்கு போலாச்சுன்னா கூட தமிழ்நாடு அரசியலில் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அது யாருக்கு தோல்வி யாருக்கு வெற்றி என்பது அதை இப்பொழுது கணிப்பது கடினமானது. பட் மறந்துடாதீங்க, இந்த தேர்தல் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜயை மையமாக வைத்து நடக்கக்கூடிய அரசியல் தான், மையமாக வைத்து நடக்கக்கூடிய தேர்தல் தான். இன்றைக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டவுடன் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி விசில் ஊதியாச்சு, எல்லா கட்சிகள் ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே டெல்லியில் நடந்த கூட்டத்துக்கு அப்புறமா யாரும் பேசக்கூடாது அப்படின்னு தான் வந்து செல்வப்பிரந்தை வந்து பேசியிருக்காரு. சொல்லலை விஜய்க்கு ஆதரவான ட்வீட்டை எப்படி எடுத்துக்கிறது? ஏன் அமைதியாக இருக்காங்க காங்கிரஸ் அவர் மீது நடவடிக்கை எடுக்காம? நல்ல கேள்வி கேட்க வேண்டியது காங்கிரஸ் கிட்ட. பட் நீங்கள் சொல்கிறது உண்மை, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா யாரும் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. விசில் சின்னம் ஒதுக்கணும்னா ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி ரியாக்ட் பண்ணுறாரு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோட நடவடிக்கைகள் எல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ராகுல் காந்தியோட மறைமுக ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குது. அப்படி இல்லைன்னா இது நடக்காது. திமுகவை சீண்டக்கூடிய, இந்த அளவுக்கு சீண்டக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் காங்கிரஸ் ஹைகமாண்டோட மறைமுக ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது. அவங்க திமுக கிட்டேருந்து எதையோ எதிர்பார்க்குறாங்க, அது இது வரைக்கும் அவங்களுக்கு கை கூடலை. அதனால் அவங்க இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. இதில் சரி தப்புன்னு கமெண்ட் பண்ணக்கூடிய உரிமை வெளியில் இருக்கக்கூடிய நமக்கு, திருவாளர் பொதுஜனத்துக்கு, மீடியா பர்சன்ஸுக்கு, தேர்ட் பர்சன்ஸுக்கு கிடையாது. அவ்வளோ தூரம் திமுக கோவம் வந்துன்னா காங்கிரஸை வெளியில் அனுப்ப வேண்டியதாங்க. இன்றைக்கி திமுகவுக்காக வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய, சோஷியல் மீடியாலையும் தொலைக்காட்சிவாதங்களையும் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் வைக்கிற கேள்வி ஒன்று தான். நீங்கள் ஏன்னா திமுக ஒன்றும் பெருசாக இதுக்கு எதிர்ப்பு ரியாக்ட் பண்ணலை, அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. திமுகவோட தொங்கு சதைகள் தான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து திமுகவுக்கு இது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா திமுக காங்கிரஸ் தூக்கி வெளியில் போடட்டும். அது அவர் சொல்கிறாருங்க. கடந்த சனிக்கிழமை அன்றைக்கு அவங்க காங்கிரஸ் கட்சியோட உயர்மட்ட குழு கூட்டம் நடக்கும்பொழுது தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களை கூப்பிட்டு மாலை நேரம் பேசுகிற அந்த மீட்டிங்க்கு முன்னால் காலையில் பிரவீன் சக்கரவர்த்தி NDTV கொடுத்த பேட்டியில் காங்கிரஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பாரமாக இருக்குது அப்படின்னா காங்கிரஸ் தூக்கி வெளியில் போட்டுருங்களேன் அப்படின்னு ஒரு ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறாரு. நான் அதான் கேட்குறேன், நீங்கள் அந்த அளவுக்கு வந்து அவர் இரிட்டேட் பண்ணுறாரு அப்படின்னா திமுக தூக்கி போட்டுமே காங்கிரஸை வெளியில் ஏன் போட மாட்டேன்றீங்க? அப்போ உங்களுக்கு தெரியுது அந்த நெருக்கடி உள்ளே இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிவா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஒரு நெருக்கடி இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான கூட்டணியில் ஒரு நெருக்கடி இருக்குது. காங்கிரஸ் சில விஷயங்களை திமுக கிட்ட இந்த தேர்தலில் எதிர்பார்க்குது, அதை திமுக கொடுக்க மறுக்குது. அதை நேரடியாக வலியுறுத்த முடியாமல் மறைமுகமான அழுத்தங்களை காங்கிரஸ் போடுது. இது கடந்த காலங்களில் இப்படி தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இது ஏன் நடக்குது, யார் சொல்லி நடக்குதுன்றது என்னையும் உங்களையும் விட ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும். நம்ம வந்து இதை பார்க்கும்போது திருவாளர் பொதுஜனம் இதை பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னு பார்ப்பாங்க. திமுக தலைமைக்கும் முதலமைச்சருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் ஏன் சொல்கிறாருன்றது தெரியும், யார் சொல்லி சொல்கிறாருன்றதும் தெரியும். ஐ திங்க் நான் இப்பயும் உறுதியாக நம்புகிறேன் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். அதில் வந்து மாற்றம் வராது. இது கூடுதல் இடங்களுக்கான ஒரு பேரம் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் விசில் சின்னம் ஒதுக்குனதை பிரவீன் சக்கரவர்த்தி வரவேற்றது திமுகவை சீண்டக்கூடிய ஒரு வேலை என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கிய தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பார்த்து மிக்க நன்றி. நன்றி சிவா, நன்றி.